கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதினம் மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கூட்டி கொடுத்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் இந்த வருடத்தினுடைய 2வது மாதம் 7ஆம் தேதி. இந்த நாளின் தியானத்திற்காக 1 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்தை தியான பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் கோத்திரங்களிலே முக்கியமாய் கருதப்படுகிற ஒரு 3 கோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்கள் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். இந்த கோத்திரத்தில் ஸ்தோத்திரம் ரூபன் கோத்திரம், யூதா கோத்திரம், யோசேப்பின் கோத்திரம். ஏன் இந்த 3 பேரை இந்த காலை தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்றால், இந்த 3 பேரில் பிரதானமாய் கருதப்பட்டவன் யோசேப். காரணம், ரூபன் யாக்கோபனுடைய மூத்த பிள்ளையாய் பிறந்ததினால் சேஷ்ட புத்திர பாகம் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அது நியமம். ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் யோசேப் உடையதாய் மாறிப்போனது. சேஷ்டபுத்திர பாகத்திற்கு தகுதி பெறக்கூடியதான தகுதி இருந்த யூதாவுக்கும் அது கிடைக்கவில்லை. ஏன் யோசேப்புக்கு சேஷ்டபுத்திர பாகம் போயிற்று? இந்த காலவெளியிலே நாம் அதை சிந்திக்கலாம். இன்றைக்கி அநேகருக்கு இந்த சத்தியம் புரிகிறதில்லை. ஒரு குடும்பத்தில் மூத்த மகனாய் பிறக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வேதமே கொடுக்கிறது. ஆனால் அநேகர் அதை பயன்படுத்துகிறதும் இல்லை, அதை சரியாய் கையாளுகிறதும் இல்லை. ரோபனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவன் அதை அடைய முடியாதபடி தன் வாழ்க்கையில் தடுமாறி போனான். அவனுடைய தடுமாற்றத்துக்கான காரணம், தனக்கு தாயாய் இருக்கிறவரிடத்திலேயே தவறாய் நடந்து போனான். சேஷ்டபுத்திர பாகம் அவனை விட்டு தாண்டிற்று. அப்படியானால் யூதாவுக்கு ராஜாதிபத்தியம், ராஜ பரம்பரை என்பது யூத வம்சத்துக்கு போய் கிடைத்தது, யூதா கோத்திரத்துக்கு கிடைத்தது. ஏன் அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் கிடைக்கவில்லை? அவன் தன் வாழ்க்கையில் மருமகளுக்கு துரோகம் செய்து விட்டவன். ஆகவே சேஷ்டபுத்திர பாகமும் அவனுக்கும் செல்லவில்லை. இப்பொழுது பாருங்கள், யோசேப்பின் கையில் இந்த சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு சென்றடைகிறது. யோசேப்புக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரே கொடுத்து விட்டார். அவன் தகப்பனாய் யாக்கோபும் அதை செய்கிறான். காரணம், யோசேப்பு தடுமாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆகவே அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்த இஸ்ரவேல் ஜனம் அதை இழந்து போனது. இன்றைக்கு கர்த்தர் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலராக இருக்கிற நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, முதற்பேரான ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள கவனமாய் செயல்படுவோம். இந்த நாளிலேயும் குடும்பத்தில் மூத்தவர்களாய் நீங்கள் பிறந்திருக்கலாம். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சரியாய் கையாள கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய்க்கு போகக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை இழந்து போகாதிருக்க ஜாக்கிரதையுடன் நம்முடைய ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்வோம். ரூபனைப் போலவோ யூதாவைப் போலவோ தடுமாற்றமான வாழ்க்கை வாழாதபடி யோசேப்பை போல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே கிருபை செய்வாராக. பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு தருகிற முதற்பேரான ஆசீர்வாதத்தை கவனமாய் கையாண்டு அதை சுதந்தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.